ஏதோ 2 பேரும் ஐயா பாடுறது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு தலகால புடியாம தினம் பாட்டு பாடி கொல்லு கொல்லுன்னு கொல்லுவியா? உனக்கு ஏண்டி ஒரே போடாமையா இருக்கு? அண்ணன் கப்பு ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். போய் நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வா. ஆமா, படியே ஓடு. கப்பு ஜெயிச்சிட்டாரு. சரி, காலை பிடிச்சு விடணுமா? கொண்டா, பிடிச்சு விடுறேன். ஆமாடி, காலை பிடிச்சு விடுறேன்னு என் காலை வாடுதுக்கா. நான் ஐயா எப்பவுமே அலர்ட்டா எடுப்பேன் தெரியுங்களா? வந்துட்டா படுசா. சரியான அழுதாண்டி. காலை பிடிச்சா என்னடி தப்பு? நான் உன் அண்ணன் தானே. இங்க பாடு, இந்த சோழியெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது. காலை பிடிக்கணும்ல, காலை. பேசாம பாடியா என்னமா ஆடுது? தம்பி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அண்ணன் உனக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த கப்பு உனக்கு தானே, நீயே வச்சுக்கோ சரியா? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு காஃபியை குடிச்சிட்டு வரேன். சரியில்ல தம்பி. வடட்டா, நான் போன பிறகு என்னைய பத்தி குசும்பு பேசுனேன், தொலைச்சு விடுவேன். தொலைச்சி என் பாம்பு காது அங்க இருந்தே காட்டுட்டு இருக்கும் தெரியுமா? இவ பெரிய சீனாதிபர். இவரை பத்தி ரகசியம் பேச போறவோ உலகத்துறையில நியூஸ் கொடுப்பாங்க. வந்து என்னன்னு கேளு. சி கிளம்பு. உப்பா வாயெல்லாம் நீ நாய் தூக்கிட்டு போயிருந்தி. நல்ல கப்பா எடுக்கல, பரவாயில்லையே. புள்ள ஓடி கப்பெல்லாம் வாங்கி எடுக்கான். நிஜமா வாங்கினானா இல்ல எவன் கப்பையாவது தூக்கிட்டு வந்தானே? ஏமடி பாப்பா அப்படியெல்லாம் பேசுற? அண்ணன் அதான் நல்லா ஓடுவான் தெரியுமா? அதான் வின் பண்ணி கப்பு வாங்கி வந்திருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அவன் அப்படிலாம் கலாச்சாதான் என் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. பாட்டை பத்தி அடையான் ஜெயிச்ச உடனே. ஆமாடி பாப்பா, அவன் நல்ல விளையாண்டு ஜெயிச்சிருக்காங்க. பெரிய சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அவனை விட எனக்கு தான் சந்தோஷம் தெரியுமானே. ஆனா அதெல்லாம் வெளிக்காட்டக்கூடாது. வெளிக்காட்டினான்னு வச்சுக்கோ, தலைமையில ஏறி உட்காந்துக்கிடுவான். நீ நல்ல பாப்பாட்டி. யாருன்னு கப்பு? யாருன்னு வேண்டுண்டா? கேட்டி அபி, அஸ்வின் அண்ணன் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு தெரியுமா? என்னடி சொல்ற? அஸ்வின் பைலா ஜெயிச்சான்? பரவாயில்லையா, கப்புல வாங்கிட்டு இருக்கானே. என்னடி அபி, என்னடி அவந்தி, 2 பேருக்கும் ஜலஸ் ஆகுதா? ஜலஸ் ஜலஸ் ஆகுது, சட்னி ஆகுது. என்ன ஜலஸ் ஜலஸ்ன்ட்டு கிடக்க? ஆட்டாண்டி போடாம பூலாண்டி இப்படியும் சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு வடதான்னு கேட்டேன். போடாம போடாம நீ கப்பு வாங்கிட்டு வந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கும் சந்தோஷம் தானே. வீட்டுல யாராவது கப்பு வாங்கினா சந்தோஷம் இருக்காதா என்ன? அப்பா அதான பார்த்தேன். மழை வர்ற மாதிரி இருக்கு. நீ என்னனே உன் பங்குக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்க. இப்போ என்ன தொட மேலே ஏறி நிக்கிறீரு? ஓ, ஸ்டேஜ்ல நின்னு கப்பு வாங்கின பழக்க தோசமோ? டி ஆளுக்கு ஒரு கப்பு ஜெயிச்சிட்டு அப்புறம் பேசுங்கடி. ஐயோ, ஓட்ட பந்தயத்துல ஓடுனா எப்படி ஓடுனா தெரியுமா? எப்படி பாகிஸ்தான் பார்டரை தாண்டி ஓடுனியாக்கும்? யாமடி இப்படி பேசுற? அப்படியே கோட்டை போய் தாண்டி விட்டோம்ல, அதான் பிரைஸ் கொடுத்துட்டாங்க தெரியுதா? அப்படியா? நானும் பாகிஸ்தான் பார்டரை தாண்டி ஓடி போயிட்டியோன்னு நினைச்சேன். நானும் அப்படித்தானே நினைச்சேன். சீ, குசுங்க பிடிச்ச உழுவலாம். நக்கலாக்கி பண்ணிய நக்கலு. அண்ணனை பார்த்து ஒரு நாள் இந்த உலகமே புகழும். அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் யாருன்னு. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் அவன் தங்கச்சின்னு ஓடியாடுவிய. அப்ப இருக்குடி உங்களுக்கு. அப்படியானே? புகழ்ந்தா பரவாயில்லனே. மோசமா ஏதாவது சொல்லிட போறாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கணே. ஆமாண்ணே, புரட்சி பண்ணுதே அப்படின்னு என்னத்தையாவது பண்ணி தொலைச்சிடாத. அப்புறம் முட்டிக்கு முட்டி தள்ளி உள்ள தள்ளிடுவாங்க. என்னடி சொல்ற? என்னைய முட்டிக்கு முட்டி தட்டுவாங்களா? ஐயாவை பார்த்து ஒரு நாள் இந்த உலகமே வியந்து போற அளவுக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க, அப்புறம் தெரியும். ஆமாண்ணே, நாசால இருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்கு உன்னை தான் கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. டயர்டா இருனே. ஏமடி இப்படி இருக்கிய? வெறும் போடாம பிடிச்ச விடுவனா சரியா தான் இருக்கு. தம்பி வீடுல அம்மா வந்ததும் அம்மா கிட்ட காட்டு சரியா? சரிண்ணே. அவந்தி அந்த சுபத்ராப்புல உன்னைய கூப்பிட்டுச்சு, வா விளையாட போவோம். ஆமாடி, புக் எடுத்து படிச்சிடாதீங்க. சுபத்ரா கூப்பிட்டா சுலக்ஷனா கூப்பிட்டானே தெரு தெருவா விளையாட போங்க. நாங்க ஸ்கூல்லயே படிச்சிட்டோம், உனக்கு ஏன் போடாம? எடி வாடி போவோம். ஏ அப்பா, என்ன வடத்து வராளுவனே. மழை பெஞ்சு ஓச்ச மாதிரி இருக்கு. வானே, எங்க போய் விளையாடுதாளுவனே, நம்மளும் போய் பாப்போம். சரியில்ல தம்பி. என்ன வீடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? நீ வேண்டாம்னு சொன்னா நான் வேற ஆளுக்கு வாடகைக்கு கொடுத்துருவேன். வீடெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா 15,000 ரூபான்னு
கொஞ்சம் அதை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும். அட்வான்ஸ் கூட 25,000 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா வாடகை கொஞ்சம் கூட தான் சொல்றீங்க. என்ன மணி, புது வீடு கீழையும் மேலையும் இருக்கு, 15,000 ரூபாய் கூட கொடுக்கலன்னா எப்படி? என் மாவன் வாடகைக்கு விட சொன்னதுனால தான் நானும் விடுறேன்னு சொன்னேன். இல்லனா அவன் வர வரைக்கும் சும்மாவே கிடக்கட்டும்னு கூட பூட்டி போட்டுருவேன். அப்படி இப்படின்னு குறைக்க மாட்டேங்க போல தெரியுதே. ஒரு 1000 ரூபாயாவது குறைச்சிக்கோங்க. அதெல்லாம் சரி, வீடு யாருக்குன்னு சொல்லலையே. உன் புருஷன் தான் உனக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்காருல, பின்ன யாருக்கு பாக்குற? அதுவா, என் தங்கச்சிக்கு. எத்தனை நாளைக்கு என் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருப்பா? அது எனக்கு சரியா படல. அதான் அவளுக்கு வேற வீடு பார்த்து கொடுக்கலான்னு இருக்கேன். என்னது, உன் தங்கச்சிக்கா? ஏற்கனவே அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான்னு ஊருக்குள்ள பூரம் சொல்லிக்கிறாங்க. அவ வாடகை எப்படி கொடுப்பா? ஏன் புருஷன் விட்டுட்டு போனா என்ன? அதான் ஏன் புருஷன் இருக்காருல, அவர் வாடகைய கரெக்டா மாசம் ஆனதும் டான்னு கொடுப்பாரு. நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்னம்மா சொல்ற? ஓ புருஷன் அவளுக்கு வாடகை கொடுப்பாரா? இது என்ன பேச்சு, புதுசா இருக்கே. ஏன் கொடுக்க கூடாதா? கொழுந்தியா தானே, கொழுந்தியாளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? அதெல்லாம் கொடுப்பாரு. அவ மேல அவருக்கு கொள்ள பிரியம். சரி சரி, நான் அரவிந்த பார்த்தா பேசிக்கிறேன். அவ வாடகையை கொடுக்கறதா இருந்தா வீட்டை உன் தங்கச்சிக்கு கொடுக்கறேன். பேசிக்கோங்க பேசிக்கோங்க. என்னத்த சொல்ல போறாரு? அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. சரிம்மா, அப்போ எப்பன்னு சொல்லு, அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போ. சரிங்கம்மா, நான் வாரேன். ஏ அப்பா, சரியான ரவுடியா இருப்பா போலயே. நமக்கு மேல எல்லாம் இருக்கா இவளே. ஊரு பூரா என் புருஷன் வாடகையை கொடுப்பாரு, என் புருஷன் வாடகை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தெரியவா போல. என்ன நினைப்பாவோ ஊர்ல உள்ளவோ? அவன் அந்த பிள்ளை ஏற்கனவே புருஷன் விட்டுட்டு போயிட்டான். இப்போ இவ வேற என்னத்தையோ சிண்டு முடிச்சுக்கிட்டாலேதா. இது தேவையா? ஒழுங்கா ஆத்தா கறி மவளை வீட்டுல கொண்டு வைக்கலாம்ல. அவளுக்கு பேர்காலம் பார்க்கறதுக்கு வலிக்குமா இருக்கும். ஏ அப்பா, கோட்டையான கோட்டை இடத்துல கிடக்க ஒருத்தையும் வேலையை பார்க்க மாட்டாளுவோ போல இருக்கே. வீட்டுல 24 மணி நேரமும் இந்த அனிதா தான் வேலை செய்யணும்னு தலையில எழுதிருக்கு. என்ன செய்ய, எல்லாவளும் கொடுத்து வச்சவளா தான் இருக்கா. வரவ பூரா நல்ல சொகுசா இருக்கிறா. நம்ம எங்க போய் சொகுசா இருக்க? அடுப்புல வச்சுட்டு போன ஓலை அப்படியே இருக்கு. அரிசியையும் போடல, அணைக்கவும் இல்லை. எப்பா, நல்லா வருவாளுவோ. இங்க பாத்தியா, தம்பி கப்பு வாங்கிட்டு வந்திருக்கான். அதுவும் எனக்கே குடுத்துட்டான் தெரியுமா? ஓட்டப்பந்தயத்துல ஓடி பிரைஸ் வாங்கியிருக்காமா. ரொம்ப முக்கியம், நீ வாங்கலல. நீ திரும்ப கூட போட்டுறாத. இதுக்குதான் லாய்க்கு ஈனு அவன் வாங்கியிருக்கான்னு சிரிக்கதாமல லாய்க்கு. நீ எதுக்காது லாய்க்கப்படுறியா? எனக்கு வச்சது எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். தம்பி வாங்கியிருக்கான்னு எவ்வளவு ஆசையா சொல்றேன். அதை நினைச்சு சந்தோஷப்படாம நீ வாங்கலையால நீ வாங்கலையால நல்லா விண்ணப்பம் பண்ணு. சரி, நான் வாங்கலங்கிறது அடுத்த விஷயம். அது கூட உனக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனா தம்பி வாங்கினதுக்கு நீ சந்தோஷப்பட்டிருக்கணுமா இல்லையா? ஏன்டா அப்படி இருக்கியோ தெரியல. என்ன கேள்வி கேப்பியோ? ஒரு கப்பை வாங்குறதுக்கு துப்ப காணும் பேசுறான் பேச்சு. நீ நினைச்ச உடனே கப்பை தூக்கி கையில கொடுத்துருக்கோ. பேசாம போடியா, என்னமா வருது? என் தம்பி எவ்வளவுதான் விளாண்டு வாங்கியிருக்கான். அது எனக்கு பெருமை. உனக்கு பெருமை இல்லைனா வேலையை பார்த்துட்டு போ. பேசுதா பெருசா? எங்க இருந்துதான் வருதுவதோ தெரியல. எனக்கு எல்லாம் வாக்கிட்டு பாரு. பெத்ததும் சரியில்லை, வந்ததும் சரியில்லாத கதையெல்லாம் இருக்கு. என் கதை என்னை ஏதாவது மதிக்குதா இந்த வீட்டுல? என்ன சொன்னிட்டாமா, ஏன் இப்படி கோவமா இருக்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க ஸ்கூல்ல நான் கப்பு வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ இல்ல, நீ இருந்திருந்தனா உன் கையில தான் முதல்ல குடுத்திருப்பேன் தெரியுமா? என்ன அனிதாமா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லல. என்னல கப்பு? எதுக்கு கப்பு? அப்படி கேளு. நான் ஓட்ட பந்தயத்துல ஓடி பிரைஸ் வாங்கினேன் தெரியுமா? அப்படியே மொத பிரைஸ் எனக்கு தான் தெரியுமா? ஏ அப்பா, ஏன் மவனே நிரூபிச்சிட்டேன். உன்ன மாதிரியே இருக்க மாட்டேனா? நான் ஓ மவனே எல்லா இடத்துலயும் நிரூபிச்சிடுவோம்ல. எப்படி கப்பு தெரியுமா? அண்ணனுக்கு பிரைஸா கொடுத்துட்டேன் தெரியுமா? இன்னைக்கு பால் பாயசம் வைக்கிறோம், கொண்டாடுறோம்ல. சனிதாமா, இன்னைக்கு இந்த அபியும் அவந்தியும் மூக்கு வேர்த்து போயிடணும். அந்த அளவுக்கு நீ பாயசம் வைக்கிற, சரியா? சரில, நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா உனக்கு பாயசம் வச்சு எடுத்துட்டு வரேன், சரியா? தேங்க்ஸ் அனிதாமா. சரி, என்கிட்ட என்ன பேச்சு பேசுன? அவங்கிட்ட நல்லவ மாடி எப்படி எல்லாம் சீனை போடுற? என்கிட்ட கழுவி கழுவி ஊத்திட்டு அங்க நல்லவ மாடி அப்படியே நடிக்கிறியா? ஏன் இப்படி இருக்க? ரெட்ட வேடம் உன்னால மட்டும் தான் போட முடியும் தெரியுமா? இல்ல, நீ
மாட்டேங்கன்னு ஒரு ஆதங்கம் தான். அதனால உன்கிட்ட எரிஞ்சு விடுந்தேன். அதுக்காக அவன்கிட்டயும் காட்ட முடியுமா? அவன் கப்ப கொண்டது என்கிட்ட தான் காட்டணும்னு சொன்ன உடனே சின்ன பிள்ளையே இப்படி இருக்கானே, நம்ம புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? ஆடி போன ஆடி அவன் சொன்னபடிதான் உனக்கு ஆடிவே ஓடுது அப்படிதானே? அவன் எவ்வளவு அருமையா அனிதா மாட்ட கொடுத்து கப்பு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அவன் உன்னையும் ஐசம்மாவையும் என்னைக்காவது பிடிச்சு பார்த்திருக்கானா? ஆனா நீ மட்டும் தான் அப்படி இருக்கிற. இல்ல, நீ சொல்றதுலாம் சரிதான். நானும் அப்படிதான் பேதம் பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறது, சில சமயம் என் புத்திக்கே உரைக்க மாட்டுக்கு. எல்லார் மேலேயும் உள்ள ஆத்திரத்தை எல்லார் மேலேயும் சொல்லக்கூடாது. உன் அப்பா மேல உள்ள ஆத்திரத்தை தான் இப்படி காட்ட வேண்டியதா இருக்கு. வேற என்ன செய்ய சொல்ற? அம்மா தாயே, உன்னெல்லாம் திருத்த முடியாது. என்ன மாதிரி பண்ணு. அனிதா, அறிவு இருக்காடி கொஞ்சமாவது உனக்கு? இப்ப என்னத்த எனக்கு அறிவில்லாததை கட்டிக்க? எப்ப பார்த்தாலும் அறிவு இருக்கா அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாயால அன்பா சிரிச்ச முகத்தோட கூப்பிட்டுருக்கீங்களா? என்னத்துக்கு தான் கோவம் வருமோ தெரியல. என்னைய கண்டாலே கோவமும் எரிச்சலும் தானே உங்களுக்கு வருது. நீ எப்பவும் அப்படித்தானே நடந்துக்கிற. உன்னை கண்டாலே எரிச்சலும் ஆத்திரமும் தான் வருது. ஏண்டி, உன் தங்கச்சிக்கு வெளியில போய் அதுக்குள்ளேயும் வீடு தேட சொன்னேன் நான் உன்னை. அதுக்கும் நான் வாடகை கொடுப்பேன்னு அந்த பொம்பளை கிட்ட போய் சொல்லியிருக்கேன். சும்மாவே ஊரு புறான் டமால் அடிப்பா. இதுல அனிதா புருஷனுக்கும் அவ குழந்தையாளுக்கும் ஏதோ இருக்காமே, அதனாலதான் அவர் வாடகை கொடுப்பான்னு இவ சொல்லாம சொல்லுதா அப்படின்னு என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி ரோடு புறா சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கா. இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? இல்லாததையா சொல்லிட்டா? உள்ளதை தானே சொல்லியிருக்கா. நீ இங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது, தனி வீடு பார்த்து வச்சா உமருக்கு வசதியா போச்சுல. ஏன் முன்னாடி ஸ்மெல்லுக்கு நிக்க வேண்டாம்ல? சி, வாய கழுவு. எப்பவுமே உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா? அதுவும் உன் தங்கச்சி, அவ மேலேயே அபாண்டமா இப்படி எதையாவது சொல்றியே, அறிவு இருக்கா? அதானே, அவருக்கு ஒண்ணுனா அப்படியே வந்துருவல்ல வரைஞ்சு கட்டிட்டு. இங்க பாருடி, நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர் எனக்கும் புருஷன் தான். இங்க பாரு, என்ன ஓவரா ஆடுன்னு ஆடுற? அறிவு எனக்கு இல்ல, எந்த கடையில விக்குதுன்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆமா, புருஷனு கொஞ்சமாவது நினைப்பு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவியா? நீ கூட பிறந்த தங்கச்சியே இந்த பேச்சு பேசுறவ, பின்ன புருஷனை மட்டும் மதிப்பியா என்ன? என்னைக்குதான் திருந்த பொறியோ தெரியல. நானும் எத்தனையோ நாள் உனக்கு புத்திமதி சொல்லிட்டேன். ஆனா உன் மண்டையில ஏறவே மாட்டுக்கு. உனக்கு தளக்கு தான் பிடிச்சிருக்கு. ஒன்னு பண்ணு, நீனும் இவரும் பேசாம அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிருங்க, நிம்மதியா இருக்கலாம். ஏன், நான் தானே உனக்கு தொந்தரவா இருக்கேன். அதான் இம்பட்டு பேச்சும் பேசுறேன். அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்ப இங்க வரட்டும். நீ சந்தோஷமா அவர் கூட தனி கொடுத்துறேன், கிளம்பு. அங்கேயாவது நீ சந்தோஷமா இருக்கியானே நான் பாக்குறேன். ரொம்ப நல்லதா போச்சு. நீ சொல்ற ஐடியாவும் நல்லதா இருக்கு. அப்புறம் நான் பேச மாட்டேன்ல. இவரு நானு என் மவன் 3 பேரும் தனி கொடுத்துற போயிடுறோம். இந்த ஆளை அனுப்பி வை. 3 பேரும் இல்ல, 2 பேரும்னு சொல்லிட்டேன். பிள்ளைங்களை பிரிக்கணும்னு நினைச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு எப்ப தேவையோ அப்ப வந்து அருணை பாத்துட்டு போ. அருண் இங்கதான் இருப்பான், எங்கேயும் வரமாட்டான். அப்ப பாத்துக்க, எனக்கு என்ன வந்துச்சு? என் மவனை பாக்கணும்னு தோணுனா நான் வந்து பாத்துக்கிறேன். ஏங்க, ரெடியா இருங்க, நாம 2 பேரும் தனி கொடுத்துன போயிருவோம். என்னடி, உனக்கு என்ன பைத்தியமா? அவ லூசு மாதிரி ஒளர்றானா, நீ அதோட பெரிய லூசா இருக்க. ஏங்க போதுங்க, நிப்பாட்டுங்க. அவளால ரொம்ப பட்டாச்சு. இதுக்கு மேலேயும் எனக்கு தெம்பு இல்ல. அவளுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க மட்டும்தான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா. நீங்க பேசாம தனி கொடுத்துறோம் போங்க. அறிவு இருக்கா உனக்கு? சொந்த வீட்டை விட்டுட்டு தனி கொடுத்துறோம் பரவாயில்லாமல, தனி கொடுத்துறோம். அது எப்படி இன்னொரு வீட்டுல போய் இருக்க முடியும்? ஊர்ல பாக்குறவன் அக்கம் பக்கம் உள்ளவன்லாம் என்ன பேசுவான்? அடுத்தவங்க பேசுறதுக்காக நாம வாழ முடியாது. நாம நமக்காக தான் வாழணும். அவ உங்களுக்கு அவ கையால சமைச்சு போடணும்னு நினைக்கிறா. அவ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறா. அவ நினைக்கிறதுலயும் என்ன தப்பு இருக்கு? முதல்ல நான் அப்படித்தானே சொன்னேன், இங்க வர மாட்டேனே. நீங்க கட்டாயப்படுத்தினால தானே இங்க வந்தேன். சரின்னு இப்போ ஒன்னா இருந்தோம். இப்ப அவ தனியா இருக்கணும்னு நினைக்கிறா, இருந்துட்டு போறா. பேசாம தனி கொடுத்துடும் போங்க. நினைக்கிறப்ப வந்து இங்க எங்களை பாத்துட்டு போங்க. அதுவும் இல்லாம அவ தங்கச்சி இங்க இருக்கிறா. அதனால அவளுக்கு இன்னும் கடுப்பும் சந்தேக புத்தியும் வருது. அந்த பொண்ணு பேசாட்டி இங்கேயே இருந்துட்டு போறா. அவங்க அம்மா வந்து டெலிவரி பார்த்துக்குவாங்க. நான் அவளுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணிட்டு போறேன். திடீர்னு அவளை அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் அங்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்பாங்கன்னு பயப்படுறா. என்னமோ பொண்ணு, நீ என்ன சொல்றியோ அதுதானே நான் இத்தனை வருஷமும் கேக்குறேன். இனியும் அதையே கேட்டுட்டு போறேன். ஏங்க, நீங்க என்ன லூசா? முதல்ல லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க. அனிதாவுக்கு கோபம் யாரு மேலேயும் கிடையாது. அவ வேணும்னே இப்படி எல்லாம் நடந்துக்கிறா. அவளுக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும், பேசணும், சிரிக்கணும்,
நீங்க அவளை நல்லா கவனிச்சுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? இப்ப நான் எப்படி இல்லைங்கிற? நமக்கு 4 பிள்ளைங்கள் ஆயிட்டு. குழந்தைங்களை பார்ப்போமா இல்ல சம்பாத்தியம் பண்ணுவோமா? இவளை உட்கார்ந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பானா மனுஷன்? நீங்க தப்பு பண்றீங்க. எல்லாத்தையும் தான் செய்யணும். அவளுக்கு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. எதிர்பார்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல. அவளுக்காக ஒரு முழம் பூ வாங்கியாந்து கொடுத்துருப்பீங்களா? இல்ல லீவ் நாள்லயாவது அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்லல, அவ அடுப்படியே கதின்னு 7 நாளும் கிடக்குறா. அவளை தனியா சந்தோஷமா கூட்டிட்டு போங்கன்னா நீங்க என்னன்னா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறீங்க. அதான் அவளுக்கு அவளை கோவம் வருது. நீ எப்பவும் அப்படி நினைக்கிறது இல்லையே. நீங்க நான் வெளியில போறேன், வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், அப்ப எனக்கு டயர்ட் ஆயிருது, எனக்கு எங்க படுத்து தூங்குவோன்னு இருக்கும். ஆனா அவ அப்படியா? 4 பூரா வீட்டுல இருக்கிறா. கொஞ்ச நேரம் வெளியே போகணும், அங்க போகணும், இங்க போகணும்னு ஆசைப்பட மாட்டாளா? ஒரு பொண்ணுக்கு வேற என்ன ஆசை இருக்கும்? கட்டின புருஷன் கூட கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், சந்தோஷமா இருக்கணும், 4 பேர் நம்மளை பார்க்கணும், இந்த புடவை எங்க வாங்கின, இது என்னாக எங்க வாங்கினேன்னு கேட்கணும். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஏன் புருஷன்னு கையை பிடிச்சிக்கிட்டு ஊர் சுத்தணும், 4 படம் பார்க்கணும்னு விரும்புவா. அதை கூட செய்ய முடியலன்னா நீங்க என்ன? அதான் இந்த வீட்லயே இருந்துகிட்டு செய்யலாம்ல. நீங்க இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. ஐயோ சாமி, இங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்க தனியா பிரைவசியா இருக்கணும்னு அவ விரும்புறா. போதுமா? பேசாம நீங்க கொஞ்ச நாளைக்கு தனியா இருங்க. வேணும்னா வந்து இங்க பாத்துட்டு போங்க. எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். என்ன 2 தெரு தள்ளி இருக்கு. சாயங்காலம் வந்த உடனே வீட்டை பக்கம் போங்க. பிள்ளைங்க சண்டையானா வருவாங்க. சும்மா எதையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. பிள்ளைங்க இங்க சந்தோஷமா தானே இருக்காங்க. இந்த மாதிரி எவன் குடும்பத்திலயும் நடக்கலடி. நீங்க 2 பேர் தான் இப்படி ஆடுறீங்க. என்ன ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறீங்க. 2 பட்டாடி கெட்டிக்கிட்டீங்களே, அப்ப அனுபவிங்க. திமிரு பிடிச்சவ எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா? இவள் ஒருத்தியே போதும். அவ சொல்றதுக்கெல்லாம் ஆடுனா அவ அப்படித்தான் ஆடுவா. இப்போ தண்ணி குடுத்துற முடியா? சொல்லு அனிதாமா, அவ துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கா. நீ தண்ணி குடுத்துற முடியாப்பா? இப்போ இதெல்லாம் தேவையாப்பா? இல்ல, நான் சொல்றத இந்த வீட்ல எவன் கேக்குறான்? உங்க அம்மைக்கு இப்பதான் தனியா போகணும்னு ஆசை வந்திருக்கு. என்ன போட்டு படுத்தி எடுக்கிறா. அதுக்கு இந்த ஐஸும் நீங்க 2 பேரும் போங்க போங்கங்கிறா. இப்போ முதல்ல சொல்லிட்டேன், நாளை எங்கேயும் வர மாட்டேன். நான் ஆயிஷம்மா கூட அப்புறம் தம்பி கூட பாப்பா கூட இங்க தான் இருப்பேன். நீ எங்கேயும் போ. எனக்கு வந்துச்சு. இப்போ தண்ணி குடிச்சிடும் போடியாப்பா. ஜாலியா போயிட்டு வாப்பா. வீட்டு வழியது. தம்பி, நானே போவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அப்பா தண்ணி குடிச்சிடும் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏனே இப்படி இருக்க? இதுல என்ன இருக்கு? தினமும் அனிதாம்மா தான் அந்த வளைய சேட்டா, இந்த வளைய சேட்டா, அது சேட்டா, இது சேட்டான்னு எல்லாம் செஞ்சு எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்புறா. இப்போ தனியா கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறா. அவன் நினைக்கிறது என்ன தப்பு இருக்கு? யாருமே அவளை கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ அவ கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டும். அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்பாவை காமிச்சிட்டு இருப்பா. அதான் ஐசம்மா எடுக்கலாம். சும்மா டென்ஷன் படாதனே. இல்ல, நம்மள கவனிச்சுக்கிறதோட அவளுக்கு என்னென்ன வேலை? பெரிய வேலை செய்யற வேலை. வெட்டி முடிக்கிறாளோ? இல்ல, அவ சொல்றதெல்லாம் தப்புல. நான் சொன்னா கேட்க மாட்டா. நீ வந்து 2 போடு போடு. பேசிக்கலி அவ சொல்றது தப்பா இருந்தாலும் நியாயமானது தானே. என் படி அது நியாயமானது தான். நீ நல்லா யோசிச்சு பாடு. அவளுக்கும் ஏதாவது ஆசைகள் இருக்க தானே செய்யும். அது நிராசையா போயிடக்கூடாதுல்ல. அவ ஹாப்பியா இருந்துட்டு போறா. அவளுக்கா எப்போ வரணும்னு தோணுமோ அப்போ வாடுவா. நீ ஏனே சும்மா டென்ஷன் ஆகட? இல்ல, பேசாதல. நீயும் ஐசமாவும் சேர்ந்து கொடுக்குற இடம்னா அவளுக்கு தலைமையில கொம்பு முளைச்சுக்கிட்டு ஆடாடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா. என்னத்தையும் பண்ணட்டும். எனக்கு கண்ணு வந்துச்சு. ஆனா நான் போக மாட்டேன். அண்ணே, டென்ஷன் படாதனே. நீ எங்கேயும் போக வேண்டாம். நீயும் நானும் எப்பவும் சேர்ந்து தான் இருப்போம். சரியா? சரியில்ல தம்பி. இப்போவே டென்ஷனா இருந்தா எப்படி? இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. போப்பா, நீ பேசாம அனிதாம்மா கூட தனியா போ. நீ ஹாப்பியா இருக்கணும். அதுதான் எங்க ஆசை. இங்க பாருப்பா, வாரத்துல ஒரு நாள் சாட்டர்டே சண்டே 2 நாள் நீ எங்களை வந்து பார்த்துட்டு போப்பா. நாங்களும் பிஸியா தானே இருப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், அப்புறம் படிப்போம், அப்புறம் தூங்கிடுவோம். நீயும் வேலைக்கு போயிட்டு விடுவ, அப்புறம் டயர்டா இருக்கும், அப்புறம் தூங்கிடுவேன். இதுல நம்ம ஒருத்தர் பார்க்கட்டா என்னப்பா? அதான் இப்போ வாட்ஸ்அப் கால் இருக்குல்லப்பா. நினைச்சா போன் அடிச்சா உன் முன்னாடி வந்து நிக்க போடும் வாட்ஸ்அப் கால்ல. பின்ன என்ன? டோன்ட் ஓடிப்பா. ஹாப்பியாடு. இல்ல, நீ கூட அவளை புரிஞ்சுக்கிற. ஆனா அவ ஒன்ன மட்டும் இல்ல,
யாரையுமே புரிஞ்சுக்க மாட்டா. டென்ஷன் ஆகாதப்பா, விடுப்பா, ஹாப்பியா இருப்பா. ஆ சரியில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிஸியாக இருந்ததுனால தான் யாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் சாந்தி, உனக்கு பிறந்த நாள்னு கமெண்டில் போட்டிருந்தேன். ஆனால் அன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருடைய மெசேஜுமே பார்க்கல. ஏன்னா அன்னைக்கு ஈவினிங் தான் எனக்கு ஃப்ளைட்டு, அதனால கொஞ்சம் பிஸியாகவே இருந்தோம். சாரி. இங்கே ஊருக்கு வந்த பிறகு தான் உன் கமெண்ட்லாம் பார்த்து உனக்கு பிறந்த நாள்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னைக்கு பிறந்த நாள்னு நீ சொல்லவே இல்லை. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. சாரிம்மா, தப்பாக எடுத்துக்காத. அடிக்கடி கமெண்ட்ல மாமா என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்குற. யாரையுமே மறக்கலை. என்ன கொஞ்சம் பிஸி, அதனால தான் அவ்வளோ பிஸியாக இருந்தோமோ தவிர மற்றபடி எதுவும் இல்லை. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்ன சாந்தி அக்கா, எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ல என்னையே அர்த்தத்தை கிளிக்கிறீங்களே? ஒரு வில்லி தான் இருக்க முடியும் ஒரு குடும்பத்தில். எல்லாரும் வில்லியா இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? அப்புறம் உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? ஏன் நீங்களாம் உசுரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னக்கா செய்யறது? பிறந்ததே வில்லியா தான் பிறந்திருக்கேன். அப்புறம் வில்லியா தானே இருக்க முடியும். இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டா எப்படி? என் அத்தான் என்ன கழுவி கழுவி ஊத்த தான் செய்வாரு. அப்புறம் என்ன அரவணைச்சு கொண்டு போவாரு. இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம். எனக்கு பழகி போச்சு, உங்களுக்கு புதுசா இருக்கு போல. ஆனா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாரும் என்னை ஏசுறது உங்களுக்கு கடுப்பா வருது. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, நானே இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. இந்த சாங்கு சாந்திக்காக. சாந்தி, வழக்கமாக உனக்காக நான் தமிழ் பாட்டு படிச்சிருக்கேன். ஆனால் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹிந்தி சாங்கு. இதுவும் உனக்காக தான். தும் தில் கி தடகன் மே ரகதே ஹோ, தும் ரகதே ஹோ, தும் தில் கி தடகன் மே रगते हो मेरी सांसों में क्या कहते हो बाहों में आ जाओ, सपनों में गो जाओ, तुम दिल की धड़कन में रगते हो, तुम रगते हो. சாந்தியம்மா, இப்ப ஹாப்பி தானே? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சாந்தி, நீ இன்னைக்கு போல எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். பிரசாந்தினி, எப்பவும் சந்தோஷமா இரு. உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சாந்தி அக்கா. எப்பவும் சந்தோஷமா இருங்க. ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு மிகவும் சிறப்பான பிறந்தநாளாக இந்த நாள் இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ so much அக்கா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லேட்டா விஷ் பண்றேன்னு கவலைப்படாதீங்க. சாரிம்மா, ஏன்னா வந்து டிராவல்ல 2-3 நாள் ரொம்ப பிஸியாக தான் இருந்தோம். ஐ லவ் யூ so muchமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்பவும் ஹாப்பியா இருங்க. ஐ லவ் யூ so much. ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அபிதா செல்லம், அவந்தி செல்லம், ஐஸ்வர்யா அக்கா, அனிதா அக்கா, அண்ணா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அஸ்வின் செல்லம், அவந்திகா செல்லம் 2 பேரும் சண்டை மட்டும் நிற்காதுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சண்டை இருந்தால் தானே சுவாரஸ்யம் இருக்கும். ஐ லவ் யூ அக்கா, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தமிழ் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அங்கிள். ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அங்கிள். ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 5 கிலோ வெயிட்டை குறைச்சிட்டீங்க.
உங்களை பார்த்து நானும் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். அடித்தான் உனக்கு ஆத்திரம் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. இன்றைய கதை சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது தெரிஞ்சது தானே, எங்களுக்கு பழகி போச்சு, நீங்களும் பழகிக்கோங்க. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பராக போயிட்டு இருக்கு. நல்லா வெயிட்டாக குறைச்சிருக்கீங்க. சூப்பர் அக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன நேசமணிக்கா, என்னை ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கெல்லாம் உறக்கமே வராதே. என்ன, ஒரு வீட்டில் ஒரு வில்லி தான் இருக்க முடியும், அது நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை கண்டாலே எரிச்சல் படுறீங்க. ஏக்கா, பார்க்குறவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், பழகுனவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் பழகி பாருங்க, அப்புறம் தெரியும். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி வெயிட் லாஸ் ஜர்னி. ஐ லவ் யூ ஆண்டி. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண், அஸ்வின், அபிதா, அவந்தி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. குழந்தைங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏன் கேட்டகரி, எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேணுகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ரேணுகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சரண் விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சரண் விஜய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஷரண் விஜய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன். உன்னோட கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளையே கொடுக்க முடியல, சாரிம்மா. பிஸியாக இருந்தியா? நீயும் நானும் பிஸியாக தான் இருந்தேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி அக்கா, ரொம்ப நாள் ஆச்சு, உங்கள் யாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுக்க முடியல, சாரி. ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க? சூர்யா எப்படி இருக்கான்? லவ் யூ ஸோ மச்மா. சாரிம்மா, உங்கள் யாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளையே பண்ண முடியல. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? தூத்துக்குடியில் மழை பெய்யுதா? ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யாண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மாள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரிய பிரகாஷ், மாரியம்மலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாடியம்மாளம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாடியம்மாளம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகிஷாலினி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீ எப்படிம்மா இருக்க? சாப்பிட்டியாம்மா? ஹாய் மகிஷாலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகிஷாலினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மகிஷாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மகிஷாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ நல்லபடியாக இந்தியா வந்துட்டியா? லவ் யூ ஸோ மச்மா. பசங்களாம் எப்படி இருக்காங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்தியா வந்து சேர்ந்தாச்சா? ட்ரிப்பு செம்ம ஜாலி போல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? தங்கக்குட்டி, புச்சுக்குட்டி, மயிலுக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஐ லவ் யூ so much. அக்காவி அண்ணனே ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அம்மா. அண்ணே, அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா?
ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரே பிஸியாக இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அண்ணா எப்படி இருக்காங்க? ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. கமெண்ட் போடாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்கெல்லாம் அருணையும் அஸ்வினியும் பிடிச்சிருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்க எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாததுக்கு மிகவும் சாரி. எல்லாரும் அஸ்வினியும் அருணையும் மன்னிச்சிடுங்க சரியா? கொஞ்சம் எக்ஸாம் டைம் அப்புறம் ஊருக்கு வர டைம் பிஸியா இருந்தோம்ல, அதான் உங்க யாரையும் கண்டுக்கலன்னு நினைக்காதீங்க. ஆனா நேரம் கிடைக்கிறப்ப எல்லாருடைய கமெண்ட்டையும் படிக்கிறோம். சிலருடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம், சிலருடைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்போம், சிலருக்கு கமெண்ட்ல பதில் சொல்லியிருப்போம், சிலருக்கு கமெண்ட்ல கூட சொல்லாம விட்டுருப்போம். ஏதோ அவசரத்துல இந்த அஸ்வினி பையா பண்ண தப்புன்னு சொல்லி எல்லாரும் மன்னிச்சிடுங்க சரியா? உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், என்னையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா? நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். ரெகுலரா வீடியோ போட முடியாததுக்கு சாரி, எல்லாரும் மன்னிச்சிடுங்க சரியா? கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால தான் ரெகுலரா வீடியோவே போட முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனிதா கூட இருந்தா எப்படி இருக்கணும் நீங்களே நினைச்சு பாருங்க சரியா? ஐ லவ் யூ. பாய்.